சிருஷ்டிகரும் சந்திக்கும் பொழுது புது சிருஷ்டிப்பு உண்டாகிறது. ஆதாம் அயர்ந்த நித்திரை, சிருஷ்டிகர் அவனை சந்திக்கிறார். சிருஷ்டிகரும் சந்திக்கும் பொழுது புது சிருஷ்டிப்பு ஏவாள் உருவாக்கப்படுகிறார். சோ சிருஷ்டிகரோடு சந்திக்கும் பொழுதெல்லாம் புதிய புதிய காரியங்கள் நம் வாழ்க்கையிலே உண்டாகிறது. ஆதாம் உயிரற்ற மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவன், ஏவாள் உயிருள்ள எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்டவள். எந்த அளவு நீங்கள் இளைப்பாறுதலிலே ரெஸ்ட்ல இருக்கிறீர்களோ அந்த அளவு பெஸ்ட் ஃப்ரெண்டு உங்களுக்கு கிடைக்கும். பெஸ்ட் ஃப்ரெண்டை அலைந்து தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஆதாம் நித்திரையா இருந்தான், கண் விழித்து பார்த்தான். ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவனுடைய தோழியாகி அவனுடைய மனைவியை கொண்டு வந்து தேவன் நிறுத்தினார். எந்த அளவு நீங்கள் இளைப்பாறுதலில் இருக்கிறீர்களோ அந்த அளவு உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு உங்களுக்கு கிடைக்கும். எந்த அளவு இளைப்பாறுதலிலே ஆதாம் இருந்தானோ அந்த அளவு மனைவியோட இசைந்திருந்தார். குடும்பத்திலே ஒரு மனம், ஐக்கியம், முப்பரினுள் தேவன் அங்கு வரும் பொழுது சீக்கிரமாய் அறாது அவன் தகப்பனை தாயை விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான் என்று சொல்லுகிறது. இந்த நாள்ல கூட யோசேப்பினுடைய எலும்பை குறித்து, ஆதாமுடைய எலும்பு நித்திரையை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், 26ஆம் வசனம். தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்லியும், யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரத்தில் ஆணையிடித்துக் கொண்டான். யோசேப்பு 110 வயதிலோனாய் மரித்தான். அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு எகிப்து தேசத்தில் அவனை ஒரு பெட்டியிலே வைத்தார்கள். யோசேப்பினுடைய நித்திரை, யோசேப்பினுடைய எலும்பு, ஆதாமுடைய நித்திரை, ஆதாமுடைய எலும்பு. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21 நான் 25 வரைக்கும் வாசிக்கிறேன். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தார். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்திலே கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறாள், இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனை தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாக இருந்து வெட்கப்படாதிருந்தார். இந்த நாள்ல கூட ஆதாம் விலா எலும்பு, யோசேப்பினுடைய எலும்பு, நித்திரையை குறித்து உங்களோடு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எலும்பு என்றால் என்ன? ஒன் ஆஃப் த ஹார்ட் பார்ட்ஸ் inside the body of a person or animal that are covered with muscle, skin, etc. மனிதனுடைய சரீரத்திலே ஒரு கடினமான பகுதி தான் இந்த எலும்பு. அது சதையினாலும் தோலினாலும் மூடப்பட்ட ஒன்று என்று அர்த்தம் சொல்லுகிறது. யோசேப்பு தன் எலும்புகளை குறித்து, நீங்க இருந்து போகும் பொழுது, எகிப்தை விட்டு போகும் பொழுது என்னுடைய எலும்புகளை எடுத்து செல்லுங்கள். பின்பு யோசுவா புஸ்தகத்திலே பார்க்கும் போது யோசேப்பினுடைய எலும்புகளை சீகேமிலே அடக்கம் பண்ணினார்கள் என்று யோசுவா புஸ்தகத்திலே நம்ம பார்க்கலாம். கனவு கண்டவன், கனவை விதைத்தவன் இந்த யோசேப். சாகிற வரைக்கும் கனவு கண்டு கனவை மற்றவர்களுக்கு சொல்லி, என்னுடைய எலும்பு நீங்க இங்கிருந்து புறப்பட்டு போவீர்கள். அதே போல 430 வருஷத்துல அவர்கள் புறப்பட்டு போனார்கள். ஓகே, இந்த ஆதாமுடைய விலா எலும்பு, யோசேப்பினுடைய எலும்பு, யோசேப்பினுடைய நித்திரை, ஆதாமுடைய நித்திரை என்ற இளைப்பாறுதல், இந்த காரியங்களை குறித்து சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். இந்த உங்களுக்கு பிரயோஜனமாக. இளைப்பாறுதலிலே, ரெஸ்டிலே இருப்பது என்றால் என்ன? தேவன் செய்து முடித்த கிரியைகளை அறிக்கை செய்து அவருடைய பிரசன்னத்திலே, அந்நிய பாஷையிலே, வேத வாசிப்பிலே, ஆராதனையிலே, ஐக்கியத்திலே நிலைத்திருப்பதுக்கு பெயர் தான் இளைப்பாறுதல். அவருடைய சமூகத்திலே காத்திருப்பது. என் சமூகம் உனக்கு உண்பாய் செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் சிறுமையில் உடைய வசனமே எனக்கு ஆறுதல். பரியாச உதறலினாலும்
அந்நிய பாஷையினால் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல். ஏசாயா 28:11. அப்ப நல்லா கவனிங்க, இஸ்ரவேலில் ஆறுதல் வர காத்திருந்தான். ஆறுதல் இளைப்பாறுதல் என்றாலே இயேசுதான். சிமியோன் சொல்லுகிறார், அது ஒரு நபர். அந்த நபரை நோக்கி பார்க்கும் பொழுது, இல்லாட்டி அவரோடு கூட உன்னதங்களில் ஆளுகை செய்யும் பொழுது இளைப்பாறுதல் அடைகிறோம். சோ இந்த வேளையில கூட இந்த எலும்பை குறித்து, யோசேப்பினுடைய எலும்பு, ஆதாமுடைய எலும்பு, அவன் இளைப்பாறுதலில நித்திரை அடைந்தானே போட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அனஸ்தீசியா கொடுத்து அவனை டோட்டலா ஒரு மரித்து போன நிலைமை தான் ஆதாம். பாத்தீங்கன்னா அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள். ஐயா, ஒரு கணவன் இளைப்பாறுதலில் இருக்கும் பொழுது ஸ்ட்ராங் ஒன்னஸ் இந்த குடும்பத்திலே உண்டாகும். விழா எலும்பை தேவன் எடுக்கிறார். மண்ணிலிருந்து, எலும்பிலிருந்து, எதிலிருந்தும், மண்ணிலிருந்தும் ஆதாம உருவாக்குறார், எலும்பிலிருந்து ஏவாளை உருவாக்குகிறார். எதிலிருந்தும் எதையும் உருவாக்கக்கூடியவர் நம்முடைய தேவன். மண்ணிலிருந்து உருவாக்க முடியும், எலும்பிலிருந்து உருவாக்க முடியும். ஒண்ணுமில்லாமலிருந்தும் தண்ணியிலிருந்து பறவைகளை உருவாக்கினார், கடல் மச்சங்களை உருவாக்கினார். எதையும் உருவாக்குகிற தேவன். பிறகு பார்த்தீங்கன்னா சதையினால் அடைத்தார். கேப்பை ஃபில்லப் பண்ணுகிற கர்த்தர். உங்க வாழ்க்கையில வருமானத்துல சில கேப் விழலாம். கணவன் மனைவிக்கிடையே, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே, உறவினர்களுக்கிடையே சில கேப் விழலாம். நண்பர்களுக்கிடையே கேப்பை ஃபில்லப் பண்ணுகிற கர்த்தர் சதையினால் அடைத்தார். இப்ப ரொம்ப பெரிய அப்பாவுக்கும் மகனுக்கும் ஏக பொருத்தம். கணவன் மனைவிக்கு ஒரே வீட்டுல இருக்காங்க, பேச மாட்டாங்க. அந்த நிலைமைகளை எல்லாம் மாற்றி கேப்பை ஃபில்லப் பண்ணுகிற கர்த்தர். அது மாத்திரமல்ல, அயர்ந்த நித்திரையை என்ன செய்தாராம், வர பண்ணினார். ஃபுல் ரெஸ்ட். ஃபுல் ரெஸ்ட் இருந்தா ஒரு கணவன் நல்ல தேவ பிரசன்னத்துல இளைப்பாற ஜோம் பண்ணிட்டே இல்லை. முக்கியமான நேரங்கள்ல, அதிகாலையில, இரவுல, நடுநிசையில அவரோட இருந்து அவருடைய நினைவாக இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஃப்ரெண்டு ஏவாள் அவனுக்கு கிடைக்கிறான். இளைப்பாறுதல் இருக்கிறான். அவன்கிட்ட இருந்து விழா இழப்பை எடுத்து ஒரு தோழியாகிய உன் மனைவி அப்படின்னு போட்டிருக்கு. உன் இள வயது நாயகன். ஒருவருக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிறாங்க. பெஸ்ட் ஃப்ரெண்டு தேவ பிரசன்னத்துல இருக்க பாத்தீங்கன்னா உன்னுடைய வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள்னு போட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, ஏதாவது ஒன்று நம்மிடமிருந்து தேவ சித்தத்தின்படி எடுக்கப்பட்டால் பெஸ்ட் கூடுதலாக கிடைக்கும். அதை விட பெஸ்ட் கூடுதலாக கிடைக்கும். கிங்டம் பிரின்சிபல் அப்படிதான். சம்திங் வில் பி ஆடட், கூட கொடுக்கப்படும். விழா எலும்பு போயிட்டேன்னு கவலைப்படல. விழா எலும்பு எடுத்து ஏவாளை கூட நிறுத்துகிறாள். பெஸ்ட் அவனுக்கு கிடைக்கிறது. தாவீது இழந்து போனான். ஆனா இழந்து போன எல்லாவற்றையும் அமலேக்கருடைய கொள்ளையும் கூடுதலாக அவனுக்கு கிடைத்தது என்று நம்ம பார்க்கலாம். மனுஷியாக உருவாக்கி, காட் மேட் வைஃப், மனைவியை உருவாக்கினவர் கர்த்தர். கர்த்தரால் உருவாக்கப்பட்டவள் தான் ஏவாள். ஒரு எலும்பை 100கணக்கான எலும்புகளாய் மாற்றி அவன் கையிலேயே கொடுக்கிறார். விழா எலும்பு ரிப்போன் ஒண்ணுதான் எடுக்கிறாரு. 100கணக்கான எலும்புகள் நிறைந்த, சதை நிறைந்த பெருக்கி அவன் கையில கொடுக்கிறார். தேவனிடம் எதை நாம் கொடுத்தாலும் பெருக்கி கொடுக்கிற தேவன். நான் ஆதாமுடைய விழா எலும்பு குறித்து, யோசேப்பினுடைய எலும்பு குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு எலும்பு எடுக்கிறார். 100கணக்கான எலும்புகள் நிறைந்த ஒரு சரீரமாகிய ஏவாளை தேவன் உருவாக்கி கொடுக்கிறார். என் எலும்பும் என் மாம்சமும். மனைவி என்பவள் தன் சொந்த சரீரம். தன் சொந்த சரீரத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கணவன் மனைவிக்குள்ள ஆர்குமெண்ட் வரலாம். ஆனா சூரியன் அஸ்தமிக்கு முன்பாக அது சரிப்படுத்தப்பட வேண்டும். ஜோயில் ஆஸ்டினுடைய அப்பா தகப்பன் ஜான் ஆஸ்டின், அவர் வேகமா இருட்டுறதுக்குள்ள போய் மனைவியோட ஒப்புரவாயிடுவார். அமெரிக்காவில் லேக்வுட் சர்ச், பெரிய சர்ச் பாஸ்டர், முன்னாள் அவர் இறந்துட்டாரு. அவருடைய மனைவி இருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அவளை மனுஷனிடத்துல கொண்டு வந்தார். மனுஷனுக்கு தேவையானதை எல்லாம் இளைப்பாறுதல் இருக்கும்போது கொண்டு வருகிற கர்த்தர். பேசிக் நீட். மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. இவன் போய் பொண்ணு பார்க்கல. ஒருத்தர் தெரியும், 59 பொண்ணு பார்த்து 60வது பொண்ணை முடித்தார். 59 பொண்ணு செட் ஆகல. ஒரு நண்பர் 60வது பொண்ணு தான் அவருக்கு செட் ஆகி இப்போ பிள்ளைகள் உயர்ந்த படிப்புல அவரும் உயர்ந்த நிலைமையில இருக்கிறார்.
நீ அலைந்து தெரிவதில்லை. வனாந்திரத்துல இப்படி நூற்றுக்கணக்கான பொண்ணுகளை பார்த்து அலைந்து தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் கொண்டு வந்தார். எலியேசர் ஈசாக்குக்கு கொண்டு வந்தான். ஈசாக்கு இளைப்பாறுதல்ல தியானிக்கிற புருஷனா இருந்தா அவனுக்கு வர வேண்டியது ஏற்ற சமயத்துல வந்துடும். ஆதாமுக்கு எந்த வயசுல தேவன் கல்யாணம் பண்ணியிருப்பார்னா, நான் நினைக்கிறேன் அந்த நாட்கள்ல 40 வயது, 20 வயதுல யுத்தத்துக்கு போனோம், 40 வயதுல திருமணம் பண்ணணும். ஈசாக்கனுடைய வயது 40. இளைப்பாறுதல் இருக்கும்போது இசைவு அதிகமா இருக்கு. அவன் ரெஸ்ட்ல இருந்து எந்திரிச்ச உடனே தன் தகப்பனின் தாயை விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான். ஒன்னஸ், ஒன் ஸ்பிரிட், ஒன் மைண்ட் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் உண்டாயிருச்சு. இந்த இளைப்பாறுதல் இருந்த யோசேப்பு தான் ஐக்கியத்தையே உண்டு பண்றான். ஒரே சரீரமாய் நீங்கள் எல்லாரும் ஒரே நகரத்தார், ஒரே வீட்டார், ஒரே சரீரம் என்று எபேசியர் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்கிற அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களா இருக்கிறீர்கள். இளைப்பாறுதல் வீட்டுக்குள்ளே, சபைக்குள்ளே, வெளியிலே இளைப்பாறுதல் உண்டாகும். இளைப்பாறுதல் டோட்டல் சரண்டர். நான் நித்திரை அடைந்தான், ஆண்டவர் என்ன செய்யணுமோ எனக்குள்ள செய்யுங்க. நான் பாருங்க, தேவன் அவன்கிட்ட இருந்து உன்னை எடுக்கிறேன், கொடுக்க வேண்டியதை கொடுக்கிறேன். எக்ஸ்ட்ரா பிளஸ்ஸிங் கொண்டு வரும். முதல் பெண் தேவன் ஆயத்தப்படுத்தினார். இப்போ ஏவல் இருந்தா ஒரு பெரிய மிஸ் யூனிவர்ஸா இருக்கும். உன்னத பாட்டுல சொன்னதுக்குள்ள நேர்த்தியாய் பதிக்கப்பட்ட கண்கள், அவ்வளவு அழகாய் தேவன் உருவாக்கி இருப்பார். முதல் பெண் ரெஸ்டில் இருக்கும்போது ஏவாளை பார்த்த பொழுது பாத்தீங்கன்னா அவனுக்கு பெரிய சந்தோஷம். நித்திரை வரை பண்ணுகிற கர்த்தர், இளைப்பாறுதலுக்குள் நடத்துகிற கர்த்தர். முக்கியமான சில ஒரு என்ன சொல்றது, அடுத்த லெவலுக்குள்ள நம்மளை ஆதாமுக்குள்ள கொண்டு போறதுக்கு முன்னால அதிகமான இளைப்பாறுதலுக்குள்ள நடத்துகிற லைஃப் பார்ட்னரோடு ஒரு நியூ பிகினிங், புது ஆரம்பங்களுக்கு முன்பாக எல்லாம் தேவன் ஜெபாவி அளவில்லாமல் ஊற்றுவார், இளைப்பாறுதல் இருக்க பண்ணுவார். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒருவன் அல்ல அவர்கள் இருவருமாய் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ரெஸ்ட் ரல்ம் அப்படி நியூ கிரியேஷன் ரல். இளைப்பாறுதல் என்பது அற்புதத்தின் மண்டலத்துக்குள்ளாய் தேவன் உங்களை என்னையும் கொண்டு செல்லுகிறார். இளைப்பாறுதலின் மண்டலம் தான் சூப்பர் நேச்சுரல் ரல்மாக, இயற்கைக்கு மேற்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கிற காரியமா இருக்குது. இளைப்பாறுதல் விட வேண்டியதை விடும், ஒட்ட வேண்டிய இடத்துல ஒட்டும். நீங்க ரெஸ்ட்ல இருக்க விழா எலும்பு அவனை விட்டு போச்சவளே ஏவாள். வர வேண்டியது வந்துச்சு, போக வேண்டியது போகும். சுயத்துக்கு சாக ஆரம்பிப்போம் இளைப்பாறுதல் இருக்கும் பொழுது. இளைப்பாறுதல் பார்த்தீங்கன்னா ஷேம வரட்டும். வெட்கப்படாது இருந்தார்கள் நிர்வாணிகள். தேவையில்லாத டவுட், கில்ட்டி ஃபீலிங் இதெல்லாம் அவங்களுக்குள்ள இல்லை. அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்போ தேவ சித்தம் மகிழ்ச்சியா இருப்பது, குறைவானவர்களை தேவன் எடுத்து நிறைவாக உருவாக்கி நம்மிடமே தருகிறார். இப்போ எந்தெந்த பகுதியிலெல்லாம் நம்ம குறைவா இருக்கிறோமோ அதெல்லாம் தேவ கரத்துல கொடுக்கும்போது அதை நிறைவாக்கி திரும்ப கொடுக்கிறார். அதிக இளைப்பாறுதல் தேவையான நேரத்திலே கிடைக்கும். நீங்க ரெஸ்ட்ல இருக்கும்போது இன்னது தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்போ அந்த அதிகாரத்தில் 4 முறை போன் ரெஸ்டில் இருக்க வைத்து வெற்றி தருகிற தேவன். இளைப்பாறுதல் இல்லாமல் தோல்வியை தருகிறது தான் பிசாஸ். தோல்வி வர்றதுக்கு முன்னால ரெஸ்ட்லெஸ் ஆக்கிடுவோம் பிசாஸ். தவறான டெசிஷன் எடுக்கும். தேவன் ரெஸ்ட்ல இருக்க வச்சு வெற்றி தருகிற தேவன். நமக்கு தேவையான எல்லா உணர்வுகளை அறிந்து கொள்ளுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். யோசேப்பினுடைய எலும்பு, ஆதாமுடைய எலும்பு குறித்து இந்த நாளில் நாங்கள் தியானித்தோம். கர்த்தாவே, யோசேப்பினுடைய எலும்பு சீகேமிலே கொண்டு வந்து வைத்தார்கள். அதே போல ஆதாமுடைய எலும்புகளில் இருக்கும் பொழுது நித்திரை அடைந்தான். இளைப்பாறுதலில் இருக்கும் பொழுதெல்லாம் வாழ்க்கையில வெற்றி மேல வெற்றி தருகிறீர். நல்ல ஃப்ரெண்ட்ஸை தருகிறீர், ஏற்ற துணையை தருகிறீர், இசைவை தருகிறீர், ஒன்னஸை தருகிறீர், சூப்பர் நேச்சுரல் ரெல்மை தருகிறீர். உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பதா இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. God bless you.